தனி தொகுதி பொது தொகுதிக்கு எவ்வளவு கட்டணம் இப்போ டிடி கொடுக்கணும்? இருக்கு 10,000, அதுக்கு 5,000. இந்த விருப்ப மனு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். ஓடியா 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 நிம்மதியாக மிஷின் 100 ரூபாய். கூட்ட புத்தி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். 25,000. எவ்வளோ? 25,000. ஏய் வாங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாங்கடா. சொறி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000 ரூபாய். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஊழல் செய்யவே மாட்டான். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவற்றை ஆய்வு செய்ததில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இதையடுத்து வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. நான் வாங்கி தர லாலிபப் சப்பு, நீ சோத்துல தான் போடுறியா உப்பு. ஊழல் செய்யவே மாட்டான். நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே தீய சக்தி விஜய், தீய சக்தி விஜய், ஊழல்வாதி விஜய், ஊழல்வாதி விஜய், குற்றவாளி விஜய், குற்றவாளி விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய். நாட்டுல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம் 1000 புலி. ஆனா இந்த புலி ஏமாத்துற புலி, எதுக்கும் உதவாத புலி, வாய் பேசா புலி, வரி ஏய்ப்பு புலி. இது வீட்டை விட்டு வெளியே வராத புலி. இது வீட்டுக்கே கூட்டு ஆறுதல் சொல்லும் புலி. இது 41 பேரை கொன்ன புலி. இது 40 நாள் கழிச்சு வெளியே வந்த புலி. இது கீழ்த்தளவும் புலி. இது கேரவன் மேல தாவும் புலி. இது மலமேறும் புலி. இது மடக்கு புடி புலி. இது பாஜகவை பத்தி பேசாத புலி. பாசிசத்தை நோக்கி நடபோடும் புலி. இது கொள்கை இல்லா புலி. இது மக்களுக்கு தொல்லையான புலி. இது பீட் போடும் புலி. இது டெல்லியில மண்டி இட்ட புலி. இது பிளஸ் பார்த்தா பதுங்கும் புலி. இது பிளைட்ட பார்த்தா பாயும் புலி. இது கரூருக்கு போடாத புலி, ஆனா மலேசியாவுக்கு போட புலி. இது டைமுக்கு வராத புலி. இது சிபிஐல தான் ஆஜரான புலி. இது அரசியல்ல நடிக்கிற புலி. இது நடிப்புல அரசியல் பண்ற புலி. ஆக மொத்தத்துல இது ஆச்சரிய புலி. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ ஐயோ, இவங்க வச்சுட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு யாராவது சொல்லுங்கடா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாவட்டங்கடா, அதெல்லாம் அண்டை மாநிலம். என்ன கேட்குறேன் சார், இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போடுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை அதை பத்தி இருந்துச்சா? தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னெல்லாம் எவ்வளவு பாகுபாடு காட்டப்பட்டுச்சு, ஒரு சின்னதா அதை பத்தி சுட்டி காட்டியிருப்பீங்களா? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க 50% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மாநிலங்களுக்கு, அதை தரல, எங்களுக்கு அது ஏமாற்றம்ங்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு, நீங்க சொல்லல. நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேளு. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா இருக்கு. மாறாக திருப்பி நான் டான்ஸ் ஆடட்டா, சிஎம் சார்னு பேசட்டா, எழுதி கொடுத்ததை பேசட்டாங்கிற இடத்துக்கு தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. அந்த இடம் தான் திரு செந்தில். இப்போ அவர் சொல்வது ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம இருக்கிறாங்க, நாங்க தான் மாற்று சக்தி. அவர் அதிமுக கூட இல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா களத்துல? சார் அவரை யாரோ நம்ப வச்சிருக்காங்க.
விவேக் ஒரு படத்துல இந்த சிகாகோ இவருன்னு சொல்லி நம்ப வச்சிருவாங்க. அவர் அப்படியே நம்பிக்கிட்டே இருப்பார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி அதை வச்சுனா எல்லாரும் சேர்ந்து அவரை நம்ப வச்சிருக்காங்க. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சார் என்ன சொன்னாலும் உங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளாஸ்ட் தான் என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு இன்னொன்னு கூட இருக்கு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். இது எல்லாத்துக்கும் மேல பெஸ்ட் ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு இன்னொன்னு பார்த்தீர்களா? இல்ல வரி ஏய்ப்பு எனக்கும் பண்ணணும் தான் ஆசை. ஆனா வரி ஏய்ப்பு பண்ற அளவுக்கு எனக்கு வருமானம் வர மாட்டுது. அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. ஒருவேளை நான் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் வாங்கினேனாக்க கண்டிப்பாக வரி கட்டுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு பார்க்கக்கூடாது, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படின்ற கருத்து தான் என்னோடது. காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காளையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல், கற்க கசடர கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழினம். ஆனைக்கு அடிசலுக்கு சார் உங்களுக்கு வியாழன் நான் எதிர்பார்க்கல சார். தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா கோடு சொல்ற மூஞ்சி மாதிரியா இருக்குது, கோணி தைக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கு பப்பு. ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி தாண்டா. அவருக்கு இது வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு கூடுற கூட்டம் வந்து சும்மா பேருக்கு. உண்மையிலே சொல்றீங்க இருக்கும் எல்லாருமே அந்த ஆளை வந்து ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறோமே தவிர்த்து யாருமே ஒரு கட்சியாவோ அந்த ஆளை ஒரு பெரிய பொருட்டாவோ நாங்க மதிக்கவே இல்லை. தீய சக்தி திமுக, தூய சக்தி நான் அப்படின்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், தீய சக்தி திமுகன்னு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க. இந்த தீமெல்லாம் சொன்னாங்க, இந்த தீமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ ஒன்று வரலாற்று இருந்து நான் ஏற்காத உதாரணங்களுக்கு உங்களால் தர முடியும். உங்களை தூய சக்தி சொல்றது உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேசடிக்குன்னு சொல்றதுனால நீங்க தூய சக்தியா? குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ணு நிமிந்து தான் பாக்குறேன்னு சொன்னதுனால நீங்க தூய சக்தியா? இந்த சுற்றுலா அவர் சொன்னார். இல்ல, திருப்பரங்குன்றத்துல அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டேன். கோர்ட் என்ன சொல்லுச்சோ அது எங்க நிலைப்பாடு. இந்த கோர்ட் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொல்றீங்களா? நாங்க கட்டுப்படுறோம். கோர்ட் சொல்ற எல்லா குண்டா ஒரு தீர்ப்பு சொன்னாரு, கட்டுப்பட்டீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்?
என்ன சார் மைக்கேல் டி குடுவா ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்ன போது தமிழ்நாடு முழுக்க அதிமுக நடத்துற உத்தரவாத வீடியோகள் நான் உங்களுக்கு காமிக்கவா? அப்ப என்னன்னா உங்களுக்கு தேவைப்படுகிற போது நீங்க ஒரு நீதிமன்றத்தில் போய் இல்லம்பீங்க. சமூக நல்லிணக்கம் இருக்கிற மதக்கலவரம் நடக்காத ஒரு மாநிலத்துல அயோத்தியா மாத்துவோம் சொல்லுகிற போது எடப்பாடி கண்டிச்சாரா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நிச்சயமா கண்டிப்போம், நிச்சயமா கண்டிப்போம். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அதற்கான பதில நிச்சயமா சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற்றுவோம்னு ஒரு குரல் வருகிற போது அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு அதிமுக சொல்லணுமே, ஏன் சொல்லல? நீங்க கேளுங்க, நிச்சயமா சொல்லுவோம். எங்களுக்கு என்ன வம்பா இருக்கு? இது என்ன இப்ப நாங்க என்ன ஆட்சியில் இருக்கிறோமா? இப்ப ஆட்சியில் இருக்கிறோமா? அடுத்து நாங்க ஆட்சி அமைக்கும்போது நாங்க பதில் சொல்வோம். நாங்க புதிதாக துவங்கிய இயக்கம் ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. இந்தியால ஆட்சி அமைக்க முடியல, ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்கல்ல, ஆட்சி அமைக்க முடியல, மூன்றாவது முடியாது. தமிழ்நாட்டுல கிளீன் ஸ்வீப் தானே நடக்க போறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே, உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கலையே. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் போதை. அரசாங்கம் வெளியிட்டிருக்க தகவல் சொல்றேன். அதிகமா போதைப் பொருள் கடத்துகிற மாநிலம், அதாவது போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது, துறைமுகங்கள் வழியாகவும் ஏர்போர்ட் வழியாக தான் வருது. அதுல அதிகமா போதைப் பொருள் வர்ற ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியோடைய முந்திரா போர்ட் தான். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஊர் கூட்டம். ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்திரா போர்ட்டில் தான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமாக இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு வந்து இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதிலும் முன்னிலை இருக்கிறது. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு?